ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது நேற்று நம்ம வீட்டோட சமையல் தாங்க. நேற்று சண்டேங்கிறதுனால நான்வெஜ் தான். சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சிக்கன் பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் மூணுத்துக்குமே பார்த்திங்கன்னா 3 விதமான ஃப்ளேவரில் சிக்கனை பிரித்து செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மதியம் லஞ்சுக்காக நல்லா புதினா கொத்தமல்லிலாம் அரைச்சி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு கலந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். இந்த மாதிரி புதினா கொத்தமல்லியை அரைச்சி போட்டு நான் ஏன் சேர்க்கறதுக்கான ரீசன் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா நைட்டு டின்னருக்கு சில்லி சிக்கனுக்காக மசாலா தடவி அதையும் உள்ளே எடுத்து வச்சுட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து மட்டன் குழம்பு ஸ்டைலில் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு நல்ல குழம்பு ரெடி பண்ணியிருந்தேங்க. இது இட்லி ஆப்பத்துக்கு சைட் டிஷ்ஷாக செஞ்சுருந்தேன். இந்த குழம்பு ரெசிபி நான் ஏற்கனவே உங்கள் கூட வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். காலையில் டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா ஆப்பமும் இட்லியும் தாங்க போட்டு இருந்தேன். அதுக்கு இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இதோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மட்டன் குழம்பு ஃப்ளேவரில் இருக்கும். நம்ம இந்த மாதிரி முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யும்போது. அடுத்து பார்த்திங்கன்னா மதியம் வந்து லஞ்சுக்காக செஞ்ச இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா இதில் நான் புதினா கொத்தமல்லி சேர்க்கறதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் இந்த மாதிரி மசாலா ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்காது. அதனாலேயே நான் செய்கிற சிக்கனில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காவை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் ஃப்ளேவருக்காக இந்த புதினா கொத்தமல்லியை நல்லா அரைச்சி போட்டு சேர்ப்பேன். இதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மதிய லஞ்சுக்காக பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான கடாய் சிக்கன், அடுத்து சூடான சாதம், சூடான ரசம், பச்சடி இது தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு டோட்டலான வேறு ஒரு ஃப்ளேவரில் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக இந்த சில்லி சிக்கன் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த ரெசிபியும் நான் ஏற்கனவே உங்கள் கூட வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நைட்டு டிஃபனுக்காக பார்த்திங்கன்னா சப்பாத்தி கூட இந்த சில்லி சிக்கன் ரொம்பவுமே சூப்பராக இருந்ததுங்க. நேற்று 3 வேளையுமே பார்த்திங்கன்னா 3 விதமான ஃப்ளேவரில் சிக்கன் ரெசிபி செஞ்சுருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.